வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டு உலகமே வேண்டும் என்று எதிர்பார்த்து தன்னை சாதனை பெண்ணாக இந்த உலகம் காட்டும் வரை சாதித்து காட்டிய ஒரு பெண்ணின் கதை இது. பொறுத்து நின்று கேளுங்கள். திருத்தணி மாவட்டம் நாராயணபுரம் எனும் ஊரின் ஐதீகப்படி பெண் பிள்ளைகள் அந்த ஊருக்கு வேண்டாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இனியும் பெண் பிள்ளை வேண்டாம் என்று நினைத்தால் அவர்கள் தன் பிள்ளைக்கு வேண்டாம் என்று பெயர் சூட்டினால் இன்னும் ஒரு பெண் பிள்ளை அந்த வம்சத்திற்கு பிறவாது என்பது அந்த ஊரின் ஐதீகம். அசோகன் கௌரி எனும் இரு பெற்றோருக்கு 2 பெண் பிள்ளைகளின் பின்னால் 3வது ஒரு பெண் பிள்ளை பிறந்தது. ஊரின் ஐதீகப்படி அந்த பெண்ணுக்கு வைத்தார்கள் பெயர் வேண்டாம் என்று. இனி ஒரு பெண் பிள்ளை என் வம்சத்திற்கு வேண்டாம், இதுவே போதும், ஆண் பிள்ளையால் தான் சாதிக்க முடியும், கற்க முடியும், குடும்பம் காக்க முடியும் என்ற போலி நம்பிக்கை, மூட நம்பிக்கை பெண்களை இழிவு பெருமானமாக பார்க்கக்கூடிய இந்த உலகில் அவள் பிறந்தது கொடுமை. பெற்றோர் வைத்தனர் பெயர் வேண்டாம் என்று. வேண்டாம் என்று பெயர் வைத்தால் என்ன? இந்த ஊருக்கும் உலகுக்கும் தமக்கை கூறினால் வேண்டும் என்று நீ நிரூபித்து காட்டு. உனக்கு பெயர் வேண்டாம், ஆனால் நீ இந்த குடும்பத்திற்கு செய்ய போகும் காரியங்கள் ஒவ்வொன்றும் இந்த உலகுக்கு உன்னை பறைசாற்ற நீ வேண்டும் என்று கூற வேண்டும் என்கின்ற தன் தமக்கையின் நொலிகள் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. கடைசி வரையில் அந்த பெண்ணுக்கு வேண்டாம் என்று பெயர் வைத்ததுதான் தாமதம். ஊர் முழுக்க, உலகம் முழுக்க, உறவு முழுக்க, மொத்தமும் பாடசாலை, கலை கூடம் அனைத்திலும் அவளுக்கு இல்லாத கேலிகள் இல்லை. வேண்டாம், வேண்டுமா, வேண்டும், வேண்டுமா, வேண்டும், வேண்டும் என்று அனைத்தையும் கேலியும் கிண்டலுமாக ஊர் முழுக்க, உலகம் முழுக்க, உறவு முழுக்க அனைத்தும் வேண்டாம் என்று விட்டு போன பின்னால் அவளுக்கு நம்பிக்கை உடைந்தே போச்சு. ஆனாலும் தளரவில்லை. தலைத்தாள், எழுந்தாள், கற்றாள், கல்வியொன்றே ஆயுதம் என்று தன்னை பாடுபடுத்திக் கொண்டு அயராதும் பகலாதும் உழைத்து இந்த உலகத்தின் மூட நம்பிக்கைகளை உடைத்து தகர்த்து எரிந்து கிளம்பி வந்து படித்தாள், கற்றாள், நல்ல ஒரு சித்தியை பெற்றாள். தலைநகரமாம் சென்னையில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜி என்கின்ற தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி கற்றாள். இறுதி ஆண்டின் உறுதியாக தன் நம்பிக்கை மூலமாக ஒரு திட்டத்தை கண்டுபிடித்தால் தானியங்கி கதவு இவளது வாழ்க்கையை தானாக உயர்த்திவிட்டது என்று தான் கூற வேண்டும். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியான நாடான இவ்வாறான ஒரு திட்டத்தை நாங்கள் கண்டதில்லை என்று ஜப்பான் வாங்கியது அவளை வருடத்திற்கு 22 லட்சம் கொடுத்து. முதல் நாராயணபுரம் ஊரிலிருந்து முதல் முறையாக இவ்வாறொரு சித்தி பெற்று பரீட்சையில் இவ்வளவு தூரம் செல்வது முதல் தடவை. வேண்டாம் என்று ஊர் ஒதுக்கியது குடும்பம், பெற்றோர், ஊர், உலகம், கலை கூடம், கல்வி சாலைகள். வேண்டுமென்று ஜப்பான் வாங்கியது பெற்ற சித்தியும் படைத்த சாதனையும் பெண் பிள்ளைகளை காப்போம், கற்பிப்போம் என்கின்ற மாவட்ட தூதுவராக ஜப்பான் ஹியூமன் ரெசிஸ்டன்ஸ் என்கின்ற நிறுவனத்தின் மூலம் அவளுக்கு தூதுவ பட்டம் கிடைத்தது. ஊருக்கோ, உலகத்துக்கோ, உறவுக்கோ, பெற்றோருக்கோ எந்த வகையிலும் பொருந்தப்பட மாட்டாள், குடும்பம் காக்க மாட்டாள், தலை தூக்குவதற்கு எந்த சதவீதத்திலும் இவள் உதவ மாட்டாள் என்று வேண்டாம் என்று மனமின்றி அவர்கள் பெயர் வைத்தனர். இன்று உலகமே அவளை வேண்டும் என்று முன்னோடியாக நினைத்துக் கொண்டு இவள்தான் சாதனை பெண் அதனை காட்டி இந்தியாவின் ஒரு சிங்க பெண்ணாக வாழ்ந்து கொண்டு பல சாதனைகளை படைத்து விட்டாள் என்றால் ஏன் முடியாது? நமக்கு நன்றாக நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாம் என்றும் பெண் உச்சகட்ட அவமானத்தை சந்தித்து தன் பேரிலே அவமானத்தை சுமந்து கொண்டு வேண்டும் என்று வெளிநாட்டினால் வாங்கப்பட்டாள் என்றால் நம்மால் அதையும் தாண்டி யோசிக்க முடியும். இதுவே இவளின் கதை. நன்றிகளாய். எங்க ஊர்ல வந்து பெண் குழந்தைகளுக்கு வேண்டாம்னு பேர் வைக்கிற பழக்கம் இருக்கு. ஜப்பான்ல ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ற ஒரு கம்பெனில செலக்ட் ஆயிருக்கு. அதோட சேலரி என்னன்னா 22 lakh per annum. இது மூலமா என் குடும்பத்தை என்னால உயர்த்த முடியும். இனிமே வந்து எங்க குடும்பத்துல வந்து ஆம்பளை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எங்க அப்பா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான தூதரா நியமனம் செஞ்சிருக்காங்க. ஸோ பெண்களோட ரோல் மாடல் என்ன தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்னாலையும் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிக்க முடியும். அது எதனால வந்துச்சுன்னா நான் படித்த படிப்புனால தான். என் குழந்தைகளுக்கு வேண்டாம்னு பேர் வைக்கிற பழக்கம் இனி வேண்டாம். ஏன்னா சமூகத்துக்கு பெண் குழந்தைகள் அவசியம் வேணும்.